குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரவே நமக. கஜானனம் போதகனாகி சவிதம் கபித்த ஜம்போ கலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம் விக்னேஸ்வர பாத பங்கயம். எல்லாம் வெல்ல பரம்பொருளை முதலமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என்னை வழிப்படுத்திய குருமாருடைய பாதங்களை பணிந்து ஓம் தொலைக்காட்சி சேவையின் ஊடாக ஆன்மீகம் அறிவும் நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீர்களானவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக மனித பிறவி எடுத்திருக்கின்ற நாங்கள் இந்த பிறவியிலே ஆன்மீக ஈடெடுத்ததுக்கான வழிகள் எவை என்பதை சிந்தித்து வருகின்றோம். இந்த மனித வாழ்வு நமக்கு நல்லதாக அமையலாம் அல்லது தீமையாக அமையலாம் என்று பல பேர் கருதுகிறார்கள். தீமையை பார்த்து நோகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் நன்மையை பார்த்து நன்றி சொல்லும் பண்பாடு இல்லாமல் போய்விட்டது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதும் நன்மை அனுபவிப்பதும் தீமை அனுபவிப்பதும் வேறு யாருமல்ல, அவர்கள் செய்த வினையே காரணம் என்பதுதான் சமய கோட்பாடு. எனவே நாம் துன்பமடைவதற்கும் நாம் உயர்வடைவதற்கும் வேறு யாரும் காரணமல்ல, நாங்கள் செய்த வினைதான் காரணம். இந்த வினையின் காரணமாகத்தான், வினையின் பயனால்தான் நாங்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோம். இதுதான் கர்ம வினை என்று கூறுவார்கள். இந்த கர்ம வினையினால்தான் நாங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு வகையான துன்பங்களை அடைகிறபடியினால் நாம் வினையிலிருந்து விடுபட்டு மனித வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக அமைவதற்கான வழி என்பதை பற்றி நாம் வாழ்க்கையில் சிந்திக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வந்து எம்மை அடையாமல் அணுகாமல் நாங்கள் மகிழ்வாக நிறைவாக வாழ வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரே வழி இறை அருளை பெற்றுக்கொள்வதுதான். இறை அருள் நமக்கு அருகிலே இருக்கின்ற பொழுது அல்லது இறை அருளுடன் நாம் சேர்ந்து இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களாக அமையும், நன்மையான காரியங்களாக அமையும். இறை அருள் இல்லாமல் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் துன்பகரமான காரியங்களாக துன்பமான விளைவை ஏற்படுத்துவதாகவே அமைந்திருக்கும். எனவே நாங்கள் துன்பமான விளைவிலிருந்து விடுபட்டு நன்மையான விளைவை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் இறை அருள் நம்முடன் இருக்க வேண்டும். இதை நாங்கள் ஒரு சிறிய பாரத சிந்தனை மூலமாக சிந்தித்துக் கொள்ளலாம். மகாபாரத போரிலே போர் நடைபெறுவதற்கு முன்னதாக தம்முடைய படையை சேர்க்கின்ற நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றார்கள். பாண்டவர்களும் ஈடுபடுகின்றார்கள், கௌரவர்களும் ஈடுபடுகின்றார்கள். எனவே கௌரவ தலைவனாக இருந்த துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் இருக்கின்ற பெரும் படையை பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கத்துடன் அவளும் செல்லுகின்றார். அதே போன்று பாண்டவர் பக்கத்தைச் சேர்ந்த அர்ஜுனனும் செல்லுகின்றார். இப்படி செல்லுகிற பொழுது முதல்லே துரியோதன கௌரவர்கள் சென்று விட்டார்கள், துரியோதனன் சென்று விட்டான். ஆனால் துரியோதனம் வருவதை கண்டு கொண்ட கண்ணன், அவன் கள்ளக்கண்ணன் அல்லவா, அவன் கண்மூடி இருப்பதை போன்று இருந்து கொண்டான். இந்த கண்ணன் கண்மூடிக்கொண்டு இருந்த பொழுது அவன் நித்திரையில் இருப்பதாக கருதி கொண்ட அந்த துரியோதனன் வந்து பார்த்தான், கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே அவன் தலைமாட்டில் இருந்த கதிரையில அவன் அமர்ந்து கொண்டான். சற்று தாமதமாகவே அர்ஜுனன் வந்தான். அவன் மிகுந்த பக்தியோடு வந்தான். கண்ணனுடைய நண்பன் அல்லவா, தெய்வமாக கருதுகின்றவன் அல்லவா. வந்த அர்ஜுனன் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அவருடைய பாதங்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டான். இப்பொழுது கண்ணன் வெள்ளமாக கண்ணை திறந்து பார்க்கின்றான். பார்க்கின்ற பொழுது முதலில் அர்ஜுனன் தெரிகின்றான், பின்னர் துரியோதனன் தெரிகின்றான். இரண்டு பேரும் ஏன் வந்திருக்கிறார்கள் என்பது கண்ணனுக்கு தெரியும். தெரிந்தாலும் ஏன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீர்கள் என்ன விளைவுகளை கேட்ட பொழுது துரியோதனன் முந்திக் கொண்டான். நான் தான் முதலிலே வந்தவன், எனவே என்னுடைய வேண்டிலே முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நீ முதல்லே வந்திருந்தாலும் எனக்கு பின்னாக இருந்து விட்டாய், எனக்கு முன்னே தோன்றியவன் அர்ஜுனன் தான். சரி என்றாலும் பரவாயில்லை,
உனக்கு என்ன வேணும் என்று துரியோதனை கேட்டார். அப்பொழுது துரியோதனன் சொன்னான், எங்களுக்கு பாரத போர் நடைபெறப் போகின்றது. போருக்கு உன்னுடைய படையை என் பக்கம் தர வேண்டும். உன்னிடமிருக்கின்ற எல்லா படைகளையும் எனக்கு தர வேண்டும் என்று துரியோதனன் கேட்கின்றான். கண்ணன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அர்ஜுனன் மௌனமாக இருக்கின்றான். இப்பொழுது அர்ஜுனன் பார்த்து கேட்கிற உனக்கு என்ன வேண்டும் சொல்லி, அப்பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீ மட்டும் எனக்கு அருகிலே இருந்தால் போதுமா. எனவே கண்ணன் அங்கே பார்க்கின்றான், என்னுடைய படை முழுவதும் வேண்டுமா, நான் மட்டும் எந்த விதமான ஆயுதங்களும் ஏந்தாமல் அருகில் இருக்கின்ற நான் வேண்டுமென்று கேட்ட பொழுது துரியோதனன் சொன்னான், நீ வேண்டாம், எனக்கு உன்னுடைய படைகளே எனக்கு வேண்டும் என்றான். அர்ஜுனன் சொன்னான், படைகள் ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் என்று சொன்னான். அதற்கு கண்ணனும் வணங்கிக் கொண்டான். போர் ஆயத்தமானது. போர் நடைபெற்றது. போர் எவ்வாறு நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெரும் படைகளையும் ஆயுதங்களையும் பெற்று சென்ற கௌரவர்கள் போர் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அர்ஜுனன் தன்னுடைய தேர்ச்சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா வைத்துக் கொண்டார். எனவே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு சென்ற அர்ஜுனன் போர்க்களத்துக்கு செல்கின்றான். போர்க்களத்துக்கு சென்ற பொழுது அவன் முன்னே நிற்கின்ற தன்னுடைய குரு, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து அர்ஜுனன் போலிருந்து சற்று விலக யோசிக்கிறான். மனம் சோர்வடைகின்றான். அவ்வாறு மனம் சோர்வடைகின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா தட்டி கொடுக்கிறார். அவருக்கு கீதை உபதேசம் செய்கின்றார். கடமையை செய், பலனை எதிர்பாராது. எனவே உலகில எல்லா மக்களும் பிறக்கின்றால் இறக்கின்றார்கள். நீ நினைத்து பிறக்க முடியாது, நீ நினைத்து இறக்க முடியாது. எனவே எல்லோரும் பிறப்பதும் இறப்பதும் நியதி. ஆனபடியால் நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று அந்த அர்ஜுனனுக்கு கீதையை மிக தெளிவாக அவருடைய மனதிலே ஆழமாக பதிக்கக்கூடிய வகையிலே கீதா உபதேசம் செய்கின்றார். இந்த உபதேசம் பெற்ற அர்ஜுனன் போரிலே ஈடுபடுகின்றான். ஆகவே கௌரவர்கள் பெரும் படையோடு போர் செய்கின்றார்கள். ஆனால் அர்ஜுனனுக்கு பல்வேறு வகையான ஆபத்துக்கள் வந்த பொழுது, கர்ணனாலே பல்வேறு வகையான அஸ்திரங்கள் வந்த பொழுது, அந்த அஸ்திரங்கள் இருந்தெல்லாம் பல்வேறு வகையான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி இந்த பாண்டவர்களை பாதுகாத்து இந்த தர்மத்தை வெல்லச் செய்தான் என்ற பாரத கதை எங்களுக்கு தெரியும். எனவே பாரத கதையிலே ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம். இந்த கௌரவர்கள் பெரும் படைகளையும் ஆயுதங்களையும் வைத்திருந்தார்கள். பாண்டவர்கள் அவ்வாறான படைகளுடைய அளவையோ கணக்கு ஆயுதங்களை வைத்திருக்காவிட்டாலும் அவர்கள் இறைவனுக்கு அருகிலே வைத்துக் கொண்டார்கள். அதாவது உலகை ஆளுகின்ற பரமாத்மாவை தம்மிடம் வைத்துக் கொண்டார்கள். அவருடைய ஆட்சி இருந்தது. ஆனபடியால் அவர்கள் போரிலே இறுதியிலே வெற்றி பெற்றார்கள். இவர்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் பெரும் படைகளையும் பெரும் பணத்தையும் பெரும் பொருளையும் தேடுவதால் மாத்திரம் நம் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் இறைவனை எம் அருகிலே வைத்துக் கொண்டால் போதும், நாங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான வெற்றிகளையும் அடையலாம். எனவே பாண்டவருடைய பக்கம் குறைந்தது. பாண்டவர்களே 5 பேர், ஆனால் கௌரவர்கள் 101 பேர். தொகை அதிகம், படை அதிகம், பட்டங்கள் அதிகம், ஆயுதங்கள் அதிகம். ஆனால் அவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் குறைவாக காணப்பட்டாலும் அவனும் இருந்த பலம், இந்த லௌகிக பலத்தை விட இந்த ஆன்மீக பலம் பெற்றவர்களாக பாண்டவர்கள் காணப்பட்டார்கள். பாண்டவர்கள் தர்மத்தின்படி வாழ்ந்தார்கள். தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் தர்மத்தின்படி செய்தார்கள். தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிற வாழ்க்கையில் ஈடுபட்டு இறைவன் ஒருவனையே நம்பி, கிருஷ்ண பரமாத்மா ஒருவரையே நம்பி அவரையே துணையாக கொண்டு போரில் ஈடுபட்டார்கள். எனவே இந்த பாண்டவர்கள் இறைவனை நம்பி போரில் ஈடுபடுகின்றார்கள். கௌரவர்கள் தங்களுடைய பலத்திலும் தங்களுடைய ஆணவ மிகுதியில் நின்று போர் செய்கிறார்கள். இதில் யார் தோற்றார்கள்? அந்த ஆணவ பலம் தோற்றது. இறை பலம், ஆன்மீக பலம் வெற்றி பெற்றது. எனவே ஆன்மீக பலம்தான் வாழ்க்கையிலே வெற்றி அடையும் என்பதைத்தான் எங்களுக்கு மகாபாரதம் போதிக்கின்றது. இவங்கள் மகாபாரத கதையை நாங்கள் கேட்கின்ற பொழுது அதை நாங்கள் கதையாக மாத்திரம் கேட்டுக்கொள்ளாமல் அந்த கதையின் மூலமாக நமக்கு தரப்படுகிற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த மகாபாரத கதையினூடாக நமக்கு பல்வேறு வகையான செய்திகள் இருக்கிறது என்றாலும் இந்த ஆன்மீக சிந்தனையிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் உயர்வு அடைய வேண்டுமாயிருந்தால், வெற்றி அடைய வேண்டுமாயிருந்தால் இறை பலத்தை தமக்கு பலமாக கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் வேறு எந்த வகையான பலங்களையும் தேடி, எந்த வகையான பொருளையும் தேடி நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது. அவை எங்களுக்கெல்லாம் துன்பத்தையும் அவலங்களையும் தருமையை தவிர வாழ்க்கையிலே வெற்றியை தரமாட்டாது. எனவே நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமாயிருந்தால்
இறையருள் நமக்கு இருத்தல் வேண்டும். ஆகவே இந்த அருச்சுனன் கிருஷ்ண பரமாத்மாவை முழுமையாக நம்பினான். கண்ணனையே கதியாக கருதினான். தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கே அர்ப்பணித்தான். அவர் சொற்படியே நடந்து கொண்டான். அவரே எல்லா இடங்களிலும் வந்து அவனுக்கு எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி ஆண்டவர்களை இறுதியில் வெற்றியடைய செய்தான். எனவே இறையருள் ஒன்றினாலேதான் போரை வெற்றி பெற்றார்கள், ஆட்சியை பெற்றுக் கொண்டார்கள், அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள், தாம் பெற வேண்டிய எல்லாவற்றையுமே பெற்றுக் கொண்டார்கள். எனவே நமக்கு தரப்பட்ட செய்தி, நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமா இருந்தால், பதவிகளை அடைய வேண்டுமாக இருந்தால், உயர்வை அடைய வேண்டுமா இருந்தால், நாம் இறைவனை நம்புதல் வேண்டும். அந்த இறையருள் ஒன்றுதான் நமக்கு வாழ்க்கையிலே பலமாகவும் வலுவாக அமைந்து இறுதி வரை நமக்கு உதவுமே தவிர வேறு எவையும் உதவ மாட்டாது. இப்படித்தான் நாங்கள் வாழ்க்கையிலே இறை அருளை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்க தவறுகிறபடியினால் தான் நாங்கள் வாழ்க்கையிலே இறைவனை சிந்திக்காமல், இறை அருளை தேடிக்கொள்ளாமல், லௌகீக வாழ்க்கையிலே உலகாயுத வாழ்க்கையில் ஈடுபட்டு துன்பங்களையும் துயரங்களையும் அவலங்களையும் தேடிக்கொள்கின்றோம். இந்த வகையிலே இறைவன் ஒவ்வொருவனுடைய திருவருள் நமக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம். இதற்கு தேவையின் திருவிழை நாம் சிந்திப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இந்த அம்பிகையானவள் உலகத்தை ஆளுகின்ற தாயானவள். உலகத்தை காக்கின்ற தாயினுடைய அருள் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் வாழ்க்கையில் அதை போல வெற்றி எதுவுமே கிடையாது. எனவே எங்களுக்கு அப்பாவுடைய அருளை விட அம்மாவுடைய அருள் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் எந்த காரியங்களையும் இலகுவாக செய்துவிட முடியும். இந்த வகையிலே தேவியுடைய திருள் நமக்கு கிடைக்குமா இருந்தால், தேவி அம்மா அருகிலே இருக்குமா இருந்தால் நாங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். இந்த வகையிலே உலக வாழ்க்கையே தமக்கு வேண்டாம், பதவிகளும் வேண்டாம், பட்டங்களும் வேண்டாம், தம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் ஒன்றே மேலானதாக கருதிய ஒரு முனிவர் ஒரு மலைச்சாரலே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி தியானம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை அறியாத ஒரு மகிழ்ச்சி, அவரை அறியாத ஒரு ஒளி, அவரை அறியாத ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்படுகின்றது. இப்படி ஏற்பட்ட பொழுது அவர் விழித்து பார்க்கின்றார், கண் விழித்து பார்க்கின்றார். அவருக்கு முன்னாலே அம்பிகை லட்சுமி தேவி நிற்கின்றாள். அவரை பார்த்து சொல்லுகிறாள், நான் உன்னுடன் இருக்கப் போகின்றேன். நீ வாழ்க்கையிலே நல்ல வினைகளை செய்திருக்கின்றாய். நீ நல்ல வினைகளை செய்திருக்கிறபடியால் உன்னோட இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனவே நீ வாழ்க்கையிலே நல்ல வினைகளை செய்திருக்கிறபடியினால, முற்பிறப்பிலே நல்ல வினைகளை செய்திருக்கிறபடியினாலே சிறிது காலம் உடன் தங்கி வாழ வேண்டியிருக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை என்று கூறி இந்த அம்பிகை சொன்னால், நான் உன்னோடு இருக்கிற பொழுது நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். அரசனுடைய பாதங்களை பணிவான். எந்த காரியங்களை செய்தாவை சரியாக வெற்றிகரமாக அமையை தவிர எதுவுமே தோல்வி அடையாது சொல்லி சொன்ன பொழுது அவர் அந்த முனிவர் பார்த்து சிரித்தார். தாயே, எனக்கு ஏனம்மா இதெல்லாம்? இன்னும் இதை பெற வேண்டும் என்பதற்காக உலகில் வாழ்ற மக்கள் வாழ்நாள் முழுக்க உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய பணத்தை பெற வேண்டும், செல்வத்தை பெற வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும் என்று மக்கள் வாழ்க்கையில உழன்று கொண்டு இருக்கிறார்கள். நீ அவ்வளவு இருந்தால் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு என்னம்மா பதவி, எனக்கு என்னம்மா பணம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அம்பிகை சொன்னால், உலகிலேயே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வினைகளை தான் தான் அனுபவித்தல் வேண்டும். நல்வினையைச் செய்தால் அது பொன் விலங்கு, நீ தீவினையைச் செய்தால் அது இரும்பு விலங்கு. நீ நல்ல வினைகளை செய்திருக்கிறபடியினால் நீ நல்ல வினைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். அது பொன் விலங்கு, அது ஒன்று கட்டுத்தான் என்றாலும் அது உனக்கு நன்மையானதாக அமைந்திருக்கும். ஆனபடியினால் உன்னுடன் சில காலம் இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனவே நீ நல்ல வினை செய்திருக்கிறாய். எனவே நான் உன்னோடு இருக்கப்படும் சொன்ன பொழுது இப்பொழுது இந்த முனிவர் பார்த்தார், இதன் மூலமாக என்னுடைய வினையெல்லாம் அறந்து போகட்டும், இந்த துன்பங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் முடிந்து விட்டால் நாங்கள் பிறவியாகிய பிணியிலிருந்து விடுபடலாம். நாம் எமது பிறவிக்கு காரணம் நாம் செய்த வினை. நாம் செய்த வினை நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம். நல்வினையாக இருந்தால் நாம் நல்வினை அனுபவிப்பதற்காக பிறக்க வேண்டும். தீவினை செய்தால் தீவினை அனுபவிப்பதற்காக பிறக்க வேண்டும். நல்வினையை செய்திருந்தால் நாம் நன்மையை அனுபவிக்கலாம், தீவினையை செய்தால் தீமையை அனுபவிக்கத்தான் வேண்டும். எனவே இந்த முனிவர் பார்த்தார், அம்பிகை கேட்டுக்கொண்டதுக்கு அமைய அம்பிகை என்னோட இருந்தால் என்னுடைய வினையெல்லாம் போய்விடும் என்று கருதினாரே தவிர தான் பணம் பெற வேண்டும், பட்டம் பெற வேண்டும், மரங்கள் என்னுடைய பாதங்களை பணிய வேண்டும், உலக மக்கள் அவனுடைய பாதங்களை பணிய வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் நினைத்த ஒரே காரியம், இதன் மூலமாக என்னுடைய வினையெல்லாம் முடிவடைந்து போகட்டும் என்று கருதி அதற்கு இணங்கிக் கொண்டார். அப்பொழுது ஒன்று கேட்டுக்கொண்டார், தாயே, என்னுடைய இருப்பாய் சரி, நீ எப்பொழுது என்னை விட்டு போகிறாயோ அப்பொழுது எனக்கு சொல்லி போட்டு போகணும்னு சொல்லி சொன்னார். அதற்கு அம்பிகையும் ஏற்றுக்கொண்டாள். இன்று தொடக்கம் என்னுடைய அருள் உனக்கு பொழிவதாக கூறிவிட்டு அம்பிகை சிரித்தார்.
இந்த முனிவர் சிரித்தார். எனக்கு ஏன் பொன்னும் பொருளும் பட்டமும் பதவியும் எனக்கு ஏன் வேணும் என்று நினைத்தார். இன்றைக்கு பொன்னும் பொருளும் பெற வேண்டும் என்பதற்காகவே, பட்டங்கள் பதவிகள் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மனித சமூகம் உழன்று கொண்டிருக்கிறது, பிறண்டு கொண்டிருக்கிறது, துவண்டு கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் உலக மக்கள் எல்லாம் பிறண்டு கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு ஏன் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். என்றாலும் பரவாயில்லை, அம்பியுடைய திருளை நினைந்து வியந்தார். இப்படி இருந்த முனிவர் மறுநாள் காலையில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அவர் நீராடுவதற்காக ஒரு பொய்கைக்கு சென்று கொண்டிருந்தார். இவ்வாறு செல்லுகின்ற வழியிலேயே அவருக்கு கண் முன்னாலே பல்வேறு வகையான பொற்காசுகள் எல்லாம் நிலத்திலே கிடக்கிறது. பார்த்து சிரித்தார். அம்பியின சோதனையை பார்த்தார். அம்பியினை சோதித்து பார்ப்பதற்காக இந்த பொற்காசுகள் எல்லாவற்றையும் நிலத்திலே போட்டிருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் அதை காலால் தட்டி விட்டு சென்றார். அப்புறம் சுவாமிகளும் அப்படித்தான் அந்த பொன் வரம்பு அவற்றை உளவாரத்தில் தூக்கி எறிந்தார். இதே போன்றுதான் இந்த முனிவரும் இப்பொழுது அந்த பொற்காசுகள் எல்லாம் நிலத்திலே கிடந்த பொழுது அவற்றை எல்லாம் காலாலே தட்டி விட்டு சென்றார். நாங்கள் என்ன சிரிப்போம்? இவ்வாறு பொற்காசு கிடைத்திருந்தால் மற்றவர்கள் எவருக்குமே தெரியாமல் அவற்றை எல்லாம் அள்ளல் அள்ளி அவற்றை எல்லாம் மற்றவருக்கு சொல்லாமல் நாம் மறைத்திருப்போம். இவர் பார்த்து சிரித்து விட்டு காலாலே தட்டி விட்டே சென்று கொண்டிருந்தார். அம்பியின் அருளை பார்த்து வியந்தார், மகிழ்ந்தார். அம்பியின் அருள் எவ்வாறு பொழிகிறது என்பதை நினைத்துக் கொண்டார். இப்படி அவருடைய அம்பியினுடைய திருளை வியந்து கொண்டு அவளை மகிழ்ந்து கொண்டு அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து விட்டார். வந்து மறுநாள் காலையில் எழுந்த பொழுது அவருக்கு சற்று சிரிப்பாக அமைந்திருந்தது. நம்பி சொன்ன சில விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. உன்னை மனனும் பணிவார்கள், உன்னுடைய பாதங்களை மக்களும் பணிவார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது இது உண்மைதான் என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பிய இவர் முனிவருக்கு சற்று ஆசை ஏற்பட்டது. அவருடைய குடிசைக்கு அருகிலே ஒரு அரண்மனை இருந்தது. எனவே அந்த அரண்மனையை நோக்கி சற்று நடந்து சென்றார். அப்படி நடந்து செல்லுகின்ற பொழுது அவரை பார்த்து எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள், வியந்து நிற்கிறார்கள். ஆனால் மன்னனும் ஓடி வருகின்றான். இவர் இங்கே வருகின்றார். வந்தவுடனே மன்னனுடைய பாதங்களை பணிந்து வணங்குகிறார். மன்னன் பணிந்து வணங்குகிற பொழுது இவர் அந்த அம்பியின் அருளை சோதிக்க விரும்பினார். இது மன்னனுடைய இயல்பு. அம்பி சொன்னது உண்மைதானா என்பதை சோதிக்க விரும்பினார். மன்னன் தன்னுடைய பாதங்களை பணிந்து வணங்குகிற பொழுது தன்னுடைய காலினாலே மன்னனுக்கு ஒரு உதை கொடுத்தார். பொருத்தமான உதை. எனவே ஒரு உதையிலேயே அவருடைய முடி கீழே விழுந்தது. அங்கே இந்த படைவீரர்கள் எல்லோரும் வாளை உருவினார்கள். என்று கேட்டால் மன்னனை தொடவே முடியாது, கிட்ட போகவே முடியாது, கதைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மன்னன் இந்த சுவாமியுடைய பணிந்து வணங்க இவர் காலால் உதைக்கிறாரே என்று கருதிய பொழுது அவருக்கு சற்று கோபம் வந்தது. அந்த கால் உதைப்பு சற்று சாதாரணமாக இருக்கவில்லை. அவர் காலால் உதைத்துடனே அவருடைய முடி கீழே விழுந்தது. முடி கீழே விழுந்துடனே எல்லோரும் பதட்டமாக எழுந்து நிற்கிறார்கள். மன்னுடைய ஆணை பிறக்கப் போகின்றது, இவருடைய காலால் வெட்டப்படப் போகின்றது, இவருக்கு மனதனை விதிக்கப்பட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அம்பிகை பார்க்கின்றாள், சிரிக்கின்றாள். இந்த முனிவரை காப்பாற்ற விரும்புகின்றால் அவர் என்ன செய்யறாள் கேட்டால் அந்த முடிக்குள்ளே இருந்து ஒரு நாகபாம்பு படம் எடுத்து ஆடுகின்றது. அப்பொழுதுதான் எல்லோரும் பார்த்தார்கள். இந்த மன்னுடைய முடியிலே ஏதோ ஒரு விதமாக இந்த பாம்பு இருந்திருக்கிறது. இந்த பாம்பு மன்னனை கடிக்கப் போறது என்பதை தெரிந்த முனிவர் மன்னனை பாதுகாப்பதற்காக இங்கே வந்து வேகமாக அவற்றை சொல்லிக் கொண்டிருக்காமல் தானே அவற்றை காலாலே உதைத்து அந்த முடியை அகற்றி மன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் கருதிய பொழுது எல்லோரும் வந்து அந்த சுவாமியுடைய பாதங்களை பணிந்து வணங்கினார். மன்னனுக்கோ சொல்லவே முடியவில்லை. என்னுடைய உயிரை காத்த தேவையுமே சொல்லி கருதி அவருடைய பாதங்களை கட்டி அழுதான். இந்த பாம்பு இவ்வாறு சீறிக்கொண்டிருந்த பொழுது பாம்பு அப்படியே போய்விட்டது. எனவே இப்பொழுது மன்னன் தன்னுடைய முடியை பார்த்து எடுத்து வைத்துவிட்டு தான் செய்த தவறு இருக்க இந்த தவறினால எனக்கு தப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக, உயிர் அழிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முனிவர் இங்கே வந்து என்னுடைய உதைப்பதை போன்று என்னை காப்பாற்றியிருக்கிறாரே, என்ன பெருமை என்று சொல்லி மன்னன் நினைத்தான். எனவே அவரை அழைத்து கொண்டு வந்து அரண்மனையிலே செய்ய வேண்டிய எல்லா வகையான உபசாரங்களையும் செய்து அவரை யானையிலே இருத்தி வீதியிலே அவனை கொண்டு சென்றார். அவருக்கு மன்னனே இருந்து சாமரை வீசிக் கொண்டிருந்தான். இப்படி மன்னன் சாமரை வீச இந்த முனிவர் பார்த்து சிரிக்கிறார். நான் மலையோரமாக யாருமே கேட்காத, யாருமே தேடாத இடத்திலே இருந்த எனக்கு இப்பொழுது மன்னன் தேயிலே யானையிலே ஏற்றி மன்னனே சாமரை வீச வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டு இந்த முனிவரே வியந்தார். தன்னுடைய அம்பியின் அருளை நின்றார். அம்பி எப்படியெல்லாம் காற்றால் என்பதை காட்டிக்கொண்டு அப்படியே இருந்தார். அப்படியே இருந்த அவருக்கு அன்று இரவு தான் புறப்பட புறப்பட்டார்.
மன்னரிடமிருந்து அனுமதி கேட்டார். மன்னன் சொன்னார், என்னை காப்பாற்றிய தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை விட்டு போகலாமா? ஓரிரு நாட்களாவது உங்களுடைய அரண்மனையில் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மன்னன் தங்குவதற்கு அதாவது முனிவர் அங்கே தங்குவதற்கு ஏற்றுக்கொண்டார். எனவே முனிவர் தங்குவதற்கான இருப்பிடத்தை அவர் தயாரித்துக் கொண்டார். அவ்வாறு தயாரித்துக் கொண்ட அவர் மன்னனே எல்லா வகையான ஒழுங்குகளையும் செய்து அவரை தங்குவதற்கான அவருக்கு உறங்குவதற்கான மெத்தைகள் எல்லாவற்றையும் மிக மேலான முறையில் செய்து முடித்தார். இப்படி செய்து முடித்திருக்கும் பொழுது அவற்றை பார்த்து கொண்டே இவ்வளவு காலமாக இந்த மலைச்சாரலே இந்த குப்பை குளங்களுக்குள்ளே படுத்துறங்கி இவருக்கு இன்றைக்கு அரண்மனையிலே கிடைக்கின்ற அந்த மகிழ்வான செய்தியை பார்த்து அவர் வியந்தார், மகிழ்ந்தார். அன்று அங்கே உறங்கினார். அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுதும் அவருக்கு சற்று ஒரு உணர்வு வந்தது. இப்பொழுதும் நாங்கள் சோதித்து பார்க்க கருதிய அவர், எல்லோரும் இப்பொழுது உறக்கத்திலே இருக்கிறார்கள். இப்படி உறக்கத்திலே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இப்பொழுதும் சோதித்து பார்க்க கருதி அவர் திரண்டு அந்த மன்னன் படுத்திருக்கிற அறைக்கு செல்லுகிறார். அறைக்கு சென்றால் மன்னுடைய அரண்மனை படுக்கை அறைக்கு யாருமே செல்ல முடியாது. அரசனும் அரசியும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அறைக்கு யாருமே செல்ல முடியாது. அப்படி செல்ல முடியாத அந்த அறைக்கு இவர் செல்லுகின்றார். அவர் சென்று என்ன செய்திருப்பார் என்று நாங்கள் பார்த்தால் மிக அபரிதமாக அமைந்திருக்கும். எனவே மன்னன் உறங்குகிற அறைக்கு யாருமே செல்ல முடியாத அந்த அறைக்கு முனிவர் செல்கின்றார். சென்று அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து நாளை சிந்திப்போடு கூறி இன்றைய நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.